ஹாய், திஸ் இஸ் சுதாஷினி ஃப்ரம் சுதாஷினி டாக்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா, இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து அட்மிஷன் ரொம்பவே குறைவாயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடும். ரவுண்ட் 2லே வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆயிடும். ஆனா இப்ப அப்படி இல்ல. ரொம்பவே அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சில காலேஜஸ் வந்து 0 அட்மிஷன்ஸ்ல இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஜென்ரலா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டாவே தமிழ்நாடு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கிறது வந்து தமிழ்நாடோட இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். அப்படிதான் இவ்வளவு நாள் பார்க்கப்பட்டிருக்கு. பட் இப்ப டிஃப்ரெண்டா வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 500 காலேஜஸ் கிட்ட இருக்கு. 500 காலேஜஸ் கிட்ட ஒரு 50 காலேஜ் வந்து ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. அந்த அட்மாஸ்பியர் சரியில்லை, பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது இல்ல, என்வரன்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 50 காலேஜ் கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 447 காலேஜஸ் தான் கவுன்சிலிங்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதுமே அதுலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 47 காலேஜஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தோராயமா ஒரு 47 காலேஜஸ் கிட்ட வந்து அட்மிஷனே நடக்கல. 0 அட்மிஷன். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதுக்கு போகல. அதுவும் இல்லாம நகர்ப்புற உள்ள காலேஜஸ்ல வந்து நிறைய அட்மிஷன் நடந்தது. கிராமப்புறங்கள்ல உள்ள காலேஜஸ்ல வந்து அட்மிஷனே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கல, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நிறைய பண்ண முடியல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங்கே ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க அப்படின்றதால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் நிறைய துறையை வந்து சூஸ் பண்ணி பசங்க படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.